இன்னைக்கு நல்ல காரசாரமான பிடிக்கருணக்கிழங்கு காரக்குழம்பு தான் செய்ய போறோம். இந்த ரெசிபி தண்ணியா இல்லாம நல்ல கெட்டியா சுட சுட சாதத்துல கலந்து சாப்பிட்றதுக்கு தேவாமிரதமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சு பழைய சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது சொல்லவே வேண்டாம், அமிர்தமா இருக்கும். புளிய ஊற வச்சிடலாம். பிடிக்கருணக்கிழங்க கொஞ்சமா தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள், புளித்தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். புளித்தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போது கிழங்குல அந்த அரிப்பு தன்மை இல்லாம இருக்கும். இது நல்லா வெந்ததும் ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கை நிறைய சின்ன வெங்காயம். நம்ம புளி சேர்த்துறதுனால ஒரு தக்காளியே போதும். நீங்க புளி அளவா தான் சேர்த்துப்பீங்க அப்படின்னா நீங்க 2 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு வச்சுக்கலாம். கொஞ்சமா நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் 20 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம், ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கிழங்கு ஒரு 3/4 பதம் வெந்தா போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம குழம்புல கரைஞ்சு போயிடும். இப்ப தோல் நீக்கிட்டு 3ஆ கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் வரட்டி எடுத்துக்கலாம். கிழங்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகணும். 3/4 பதம் வெந்திருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம நல்லா வரட்டி எடுக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். குழம்புல கரைஞ்சு போகாது. போது நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மறுபடியும் வதக்கி விட்டுட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா, தண்ணி, புளி தண்ணி, தேவைப்பட்டா உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் தளன்னு கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.